ஒரு ஸ்டேஜில் மிக அதிகமாக மலையாள படம் தான் நீங்கள் நடிச்சிங்கல்ல? அவங்க வந்து என்ன நானா ஏற்றுக்கிட்டாங்க. நான் கிளாமராக நடிக்க மாட்டேன். ஓகே. எனக்கு வந்து சண்டே வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். ஓகே. எனக்கு வந்து 9:00 மேலே ஒர்க் பண்ண மாட்டேன். ஓகே. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எனக்கு கஷ்டமான விஷயங்களை நான் அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதை. என்னுடைய நடிப்பு திறமைக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இது நல்ல ஆர்டிஸ்ட், வெறும் நடிகை மட்டும் இல்லை, டாப் ஃப்ளோர் காலி கிடையாது, ஏதோ கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல பியூட்டிஃபுல் ரோல்ஸ் அங்கிள். ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு வந்து ஒரு மலையாளம் ஃபிலிமும் இட் வாஸ் கம்ப்ளீட்லி யூனிக் ரோல்ஸ் carved for me மாதிரி இருந்தது. ஸோ அதனால ஐ என்ஜாய்ட். ஐம் கம்மிங் பேக் ஆன் ஜனவரி டு ஆக்ட் இன் மலையாளம். அருமை. இப்பயும் நான் அதே மாதிரி தான் சொன்னேன், நான் நர போட மாட்டேன். அம்மா ரோல்னு சொல்லிட்டு வந்து மம்முக்காலாம் வந்து காலில் விழுந்து என்ன ஆசீர்வாதப்பட்டுகள்லாம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் வந்து ஐ ஹேட் ஃபியூ திங்ஸ். ஸோ ஐ பிலீவ் இன் ஒன் திங் அங்கிள், இஃப் ஐ டோன்ட் என்ஜாய் வாட் ஐ எம் டூயிங், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிக்ரெட் இட் லேட்டர். பணத்துக்காக மட்டும் ஒரு ரிக்ரெட் பண்ணக்கூடிய படத்தை பண்ணி எதுக்கு அங்கிள்? தேவையில்லை. கடவுள் கிருபையில் அது தேவையில்லை. ஸோ அதனால நான் சொன்னேன், நான் நர போட மாட்டேன். அப்புறம் நைஸாக இங்கே மட்டும் ஒயிட் ஹேர் போடுங்கலாம் சொல்லக்கூடாது.